ஏய் ஏய் வித்யா, ஏய் ஏன்டி இப்படி அழற? ஏன் இப்படி மனசு உடைஞ்சு போற? எப்பயுமே நீ தானே எனக்கு ஆறுதல் சொல்லுவ. நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தா எனக்கு யாரடி ஆறுதல் சொல்லுவா? ஏன்டி இப்படி அழுகுற? என்னங்க பண்ண சொல்றீங்க? இந்த நிலைமையில என்னால அழ மட்டும் தாங்க முடியும். ஏதோ குழந்தைக்கு சாதாரண ஜுரம் அப்படின்னா பரவாயில்லைங்க. இவ்வளவு படிச்ச டாக்டருக்கு அவளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. நாம என்னங்க பண்ண முடியும் அழுகிறத தவிர? இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்தா எப்படிங்க? நம்மள ஏங்க ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானே தெரியலையேங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம இப்படி சமாளிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது மேலும் மேலும் கஷ்டம் கொடுத்தா அந்த ஆண்டவனே இருக்கானோ இல்லையோ தோணுதுங்க. அவனுக்கு கண்ணு மட்டும் இல்லைங்க, காதும் இல்லைங்க. நம்மளோட வேதனை அவனுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. 100-200க்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிற நம்மளால எப்படி லட்சம் ரூபாய் பரட்ட முடியும்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி அடி மேல அடி விழுதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது நீ சொன்ன மாதிரி கடவுளே இல்லைன்னு தோணுது. கடவுளே இல்ல. அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கெங்க போக முடியும்? வேலைக்கு செய்து கொஞ்ச நாள் கூட ஆகலிங்க. அவ்வளவு பணத்தை கேட்டா கடையில எப்படிங்க கொடுப்பாங்க? ஏற்கனவே தனியா கொடுத்து நான் வந்ததுக்கு கையில காதுல இருக்கிறது எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாச்சு. இப்ப இருக்கிறது இது மட்டும் தாங்க. இது வச்சாலும் நம்மளால இவ்வளவு பெரிய தொகையை புரட்ட முடியாதுங்க. ஆமா, எனக்கு என் குழந்தை வேணும். எல்லாரோடையும் சந்தோஷமா வசதியா இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்க கூடாதா? எதுவுமே இல்லாத போது இப்படி வந்திருக்கு பாரு. ஐயோ, எல்லாமே என்னாலதான் எல்லாம். உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டனே. நான் பாட்டுக்கு எப்பயும் போல சும்மா இருந்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா சொல்லு? எதுவுமே இல்லாதவனுக்கு மான ரோஷமும் இல்லாம இருந்திருக்கணும். ஆமா, இல்லாம இருந்திருக்கணும். கரெக்ட் தாங்க. நமக்கு எதுக்குங்க மான ரோஷம்? நமக்கு நம்ம குழந்தை தாங்க முக்கியம். அதுக்காக நம்ம யார் கால்ல வேணாலும் விழலாங்க. எங்க உடனே அண்ணிய போய் கொஞ்சம் பாருங்க. அவங்க கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. இனிமே நம்ம கேவலப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? சரி, நமக்கு நம்ம குழந்தை தாங்க முக்கியம். நீங்க தயவு செஞ்சு அண்ணிய போய் பாருங்க. அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. சரி, என்ன உதவி வேணாலும் என்ன வந்து பாருன்னு. நான் தாங்க அவங்கள மதிக்காம வந்துட்டேன். அவங்க நிச்சயமா உதவி பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நீங்க போய் அவங்கள பாருங்க. சரிம்மா, நான் கிளம்பி போறேன். நீ குழந்தைய பாத்துக்கோ. நீயும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன ஜாக்கிரதை. நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நிறுத்துங்க. என்கிட்ட பணம் இல்லன்னா உங்க தங்கச்சிக்கு நான் புருஷன் இல்லன்னு ஆயிடுமா? இப்ப என்னடா பண்ணுவ? அதுக்கு என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? இனிமே பேசி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. பேசுனா என்னடா பண்ணுவ? பல்ல உடைச்சிடுவேன். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நாங்களும் உங்க எல்லாரும் முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்ட தான் போறோம். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. வாங்க சின்னையா. வித்யாமா நல்லா இருக்காங்களா? நேகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. அக்கா இருக்காங்களா? உள்ளதான் இருப்பாங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லுமா. சரிங்க ஐயா. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் மான ரோஷம் இருக்கிறனா இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏய், நான் வேணுமா இல்ல அவ வேணுமா டிசைட் பண்ணிக்க. நான் தான் உனக்கு வேணும்னா நம்ம குழந்தையை தூக்கிட்டு உடனே என் கூட வந்துரு. இப்ப டிசைட் பண்ணிடு நீ. மாமா, செக்யூரிட்டி, யார் இவனை உள்ள விட்டது? கதவை திறந்திருந்தா யார் வேணாலும் உள்ள வந்துருதா?
திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி. இல்ல நீங்க உள்ள வர சொன்னதுனால தான் நான் வந்தேன். யாரு நானா வர சொன்னேன்? போடா வெளியில, போடா மாமா போடா வெளியில, மாமா போ வெளியில. யார பார்க்க இங்க வந்த? போ. உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு வீரவசனம் பேசிட்டு போனவன் தான் நீ. உனக்கு என்ன வேலைங்க? தப்புதாங்க, அத நான் இப்ப உணர்ந்துட்டேன். என்ன திடீர்னு உனக்கு ஞானம்? எங்க இருந்து வந்தது? இது எல்லாத்துக்குமே குழந்தை தான் காரணம். மேகா இப்ப ஹாஸ்பிட்டல்ல சாக பழைக்க கிடக்குறா. அதனால அவளை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் மாமா. நான் ஒன்னும் டாக்டர் இல்லையே. ஏன் அப்பா இப்படி பேசுறாரு? அவளை காப்பாத்துறதுக்கு ₹1,00,000 தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்றாரு மாமா. ஐயோ, அம்மா வேற இல்லையே. என்னால என் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் மாமா? நீ எங்கேயாவது போடா. என்கிட்ட என்ன ஐடியாவை கேட்க வந்திருக்க? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா, பழசெல்லாம் மறந்துருங்க. எப்படி வரும் பணம்? அது எப்படி? பணம் தான் எல்லாமா? அதுவா உறவை தீர்மானிக்கணும்னு என்னென்னமோ டயலாக்லாம் விட்ட? என் கூட பிறந்தவ அவ என்னென்னமோ சொன்னால. என் புருஷன் என்னமோ மனுஷனாகி காட்டுறதுனால என் கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னா. இப்ப என்னாச்சு? நீ இங்க வந்து நிக்கிறது சொல்லிட்டு தான் வந்தியா? பார், உழைக்காமலேயே கோடீஸ்வரன் ஆகலான்னு SMS வந்ததை நம்பி என்னை எரித்தறிஞ்சு பேசிட்டு போனியே. வேலையே செய்யாம எங்க போய் கேட்டா பணம் கொடுப்பாங்கன்னு அதே SMSல வரும். அதை நம்பி மாமா, நான் பண்ணனதெல்லாம் தப்புன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்கிறேன் மாமா. தயவு செஞ்சு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. உங்க கால்ல வேணா விழ பரதேஷ். காரியம் ஆன காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சது கழுத்தை பிடிக்கிறது. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. வெள்ளப்படா. உனக்கு போய் என் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன் பாரு, அவ வாழ்க்கையை சீரழிச்சிடப்பா. ஏய், மனுஷன்னா மானம், ரோஷம், வைராக்கியம் பண்ணா. ரோஷத்தோட பிறந்தவன என்ன பண்ணிருக்கணும்? கல்லு உடைச்சி மூட்டை தூக்கியாவது குடும்பத்தை காப்பாத்திருக்கா? சல்லி காசு சம்பாதிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. குழந்தைக்கு வைத்தியம், குடும்ப செலவுன்னு மாமனார் வீட்டுல இருந்து கையெது நிக்கிறிய. என்ன ஜென்ம என்ன? இப்படி ஒரு வாழ்க்கையை விட பேசாம நீ எல்லாம் மாமா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க மாமா. செருப்பால கூட 4 அடி அடிச்சிருங்க. ஆனா குழந்தைய மட்டும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. அவன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் மாமா. மாமா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது மாமா. மாமா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா, அன்னைக்கு என்னென்னமோ பேசுனீங்க. பணத்தை திருடினதும் இல்லாம வீரவசனம் பேசி நடிச்சிட்டு போன. இப்ப குழந்தை சென்டிமெண்ட்டை சொல்லி பவ்யமா நடிச்சு பணம் கறக்க பாக்குறியா? சூப்பர், நல்ல நடிகண்டா நீ. மாமா, ஐயோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. ப்ளீஸ் அதையே ஏன் மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் குழந்தைய காப்பாத்துங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். சரி, ஒண்ணு பண்ணு. என் தங்கச்சியையும் குழந்தையையும் இங்க கொண்டு வந்து விட்டுரு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மாமா. இந்த உதவியை நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் மாமா. ஆனா ஒண்ணு. சொல்லுங்க மாமா. நீ உழைச்சி சுயமா சம்பாதிக்கணும். அப்பதான் இங்க வர முடியும். உனக்கு இஷ்டம்னா போய் கூட்டிட்டு வா. இல்லைன்னா அப்படியே போ. இந்த பக்கம் வந்துடாத. மாமா, செக்யூரிட்டி, அந்த ஆளை வெளியே அனுப்பு. ஐயோ, எப்படியாவது பணம் கிடைக்கும். குழந்தைய காப்பாத்திடலாம்னு நினைச்சு வந்தனே. என் குழந்தை நான் எப்படி காப்பாத்த போறேன்? ஐயோ. கந்தா, அம்மா, கந்தா இங்க வாங்க. வரேங்கம்மா.
இந்த 2 செடிய நல்ல மேல கொடி ஏற இடமா பார்த்து நட்டு வச்சுங்க. சரிங்கம்மா. ஏய், என்ன பெரிய மனுஷி மாதிரி எப்ப பார்த்தாலும் மூட விட்ட தோட்டத்துல வந்து உட்காந்துக்கிற. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? அதான் சுப்பிரமணி அங்கிள் வந்தாரு. நம்ம சுப்பிரமணிய அங்கிள் வந்தாரா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் வீட்டில் இல்லாம போயிட்டேனே. என்ன சொன்னாரு? நேஹாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, மனு வேணும்னு கேட்டாரு. அப்பா அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாருமா. அவர் அப்பாவோட காலெல்லாம் விழுந்து கெஞ்சினாரு. ஆனா அப்பா நோன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாமா. என்னடி, அம்மா வெளியே போயிருக்கேன், அவரை உட்கார வச்சு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? எங்க நீங்க தான் உங்க போனை எங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களே. ஐயோ முருகா, பிரிஞ்ச இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னு உன்னை டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் இப்படியா நடக்கணும்? ஐயோ, முதல்ல ஃபோனை கொடு, உங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ வித்யா, நான் பாரதி பேசுறேம்மா. சொல்லுங்க அண்ணி. குழந்தைக்கு என்னாச்சு சொல்லு. தெரியல அண்ணி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு வந்தா 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லி ஐசியூல வச்சிருக்காங்க அண்ணி. ஐசியூலியா? ஐயோ, ஜுரம்னு வந்தா நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அண்ணி. எனக்கு பயமா இருக்கு அண்ணி. பைத்தியம், அப்பெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. சரி, கவலைப்படாத, நான் எப்படியாவது பணம் கொண்டு வரேன். சரி அண்ணி, வந்துருங்க அண்ணி. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்கு நோக்கு நொடியின் நோக்கு, தாக்க தாக்க தடையிற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபட, சூனியம் பெரும்பகையகல, வந்த உதவும் வலாசிக பைகளும், பெண்களை தொடரும் மர்மசரம், அழகினை கண்டால் அழகை கலங்கிட, இருசி அப்பா. என்னங்க, பணம் கிடைச்சிச்சாங்க? என்ன ஆச்சுங்க? பணம் கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சது, நல்ல மரியாதையும் கிடைச்சது. எனக்கு இருந்த மரியாதை எல்லாம் போய் உயிரில்லாத ஜடமா வந்து நிக்கிறேம்மா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியறபடி சொல்லுங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கணும்? துரோகி கூட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான். மரண தண்டனை கைதிக்கு கூட மறுபரிசீலனை பண்ணுவாங்க, கருணை காட்டுவாங்க. நான் என்ன இதை விடலாம் பெரிய தப்பா பண்ணிட்டேன்? சொல்லுமா. நீங்க அப்ப அண்ணிய பாக்கலையா? உங்க அண்ணி அங்க இல்லம்மா, உங்க அண்ணனை தான் குழந்தையோட நிலைமையை சொல்லி அவர்கிட்ட கதறி அழுதேன். ஆனா ஆனா அவர் மனசு கொஞ்சம் கூட இறங்கல. நான் செஞ்சது தப்புதாங்க, என்ன இந்த ஒரு தடவை மன்னிச்சு எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு அவர் காலில் விழுந்து கதறின. அதுக்கும் அவர் மனசு இறங்கல தெரியுமா? எனக்கு அவர் மனசு மாறலங்கிறது கூட தப்பா தெரியல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என் மனசை குத்தி ரணமாக்கிருச்சு. என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? என்னதாங்க அவர் சொன்னாரு? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. செத்து தொலைன்னு சொல்றாருமா என்ன. கடவுளே, அவனை கூப்பிடாத. மறுபடியும் ஏன் அவனை கூப்பிடுற? அவன் இல்லம்மா, அவன் வரமாட்டான். ஆமா ஆமா, அவனை தயவு செஞ்சு நம்பாத. தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்லன்னு வருத்தப்படாத அண்ணன் கிட்ட போய் தன்னோட குழந்தை சீரியஸா இருக்குன்னு சொன்னா கருணை காட்டுவாரா? மொத்தத்துல ஒரு பாறை கிட்ட போய் முட்டி மோதி கண்ணீர் விட்டு மன காயத்தோட வந்திருக்கம்மா. இப்ப ஏற்பட்ட அந்த காயம் என் வாழ்நாள் பூரா எனக்கு ஆறாதுமா, சத்தியமா ஆறாது. எப்போ உங்களை அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரோ, இனிமே அவர் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் அவருக்கு தங்கையும் இல்ல. நானும் எப்பவும் அந்த முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவங்களுக்கு நமக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை. அவ்வளவுதான்.
எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு எப்ப குத்தி காட்டுறது? எப்போ என் குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்பவா? பரம விரோதி கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்கம்மா, நடந்துக்கவே மாட்டாங்க. சார் நேகா அப்பா நீங்க தானே? ஆமா சிஸ்டர். இது எமர்ஜென்சி கேஸ், குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணனும். சைன் பண்ணுங்க. ஆபரேஷனா? என்னங்க இதுல ஒரு கையெழுத்து கொடுங்க சார். கையெழுத்து எதுக்கு சிஸ்டர்? ஆபரேஷனுக்கு முன்னால கையெழுத்தெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு சிஸ்டர். இல்ல ஒன்றும் பயப்படாதீங்க, சின்ன ஃபார்மாலிட்டிஸ். நீங்க சைன் பண்ணுங்க, நம்ம டாக்டர் கிட்ட போய் பேசிக்கலாம். எங்க கையெழுத்து போடுங்க? நேகா கண்ணு, நாங்க 2 பேரும் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? ஓகே, போயிட்டு வந்துடுறோம். டாக்டர், சிஸ்டர் ஏதோ ஆபரேஷன்லாம் சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிளாக் இருக்கு, ஆபரேஷன்ல சரி பண்ணி. ஆனா டாக்டர் நாங்க பணம் கட்டலையே டாக்டர். ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கங்க. டாக்டர் எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க. பணம் எவ்வளவு ஆனாலும் நாங்க கட்டுறோம் டாக்டர். மொத்த பணமும் கட்டிட்டாங்க மேடம். என்னது? கட்டிட்டாங்களா? யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? ஆமா, ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சேர்மேன். உங்க ரிலேஷன் சொன்னாங்களே. என்ன சார், நல்லவங்களுக்கு தான் 4 பேர் வருவாங்களா? இப்ப தெரியுதா? நல்லவங்களுக்கு 4 பேர் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே கூட வருவான். என்னமோ பெருசா தலை தொங்கிருச்சுன்னு சொன்னீங்க. இப்ப யார் தலை தொங்கிருச்சு? நானா இருந்தா நேரம் நாண்டுகிட்டு செத்துருப்பேன். ஆமா, இவ பூமாதேவிக்கு பிறந்த சீதா பிராட்டி பூமியை பொளந்துட்டு உடனே உள்ள போறதுக்கு. கிருஷ்ணாவோட குடும்பத்தை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்க. இப்போ அந்த கிருஷ்ணா தான் பண உதவி பண்ணி என் குழந்தையோட உயிரையே காப்பாத்து.